எலும்பின் ரகசியம். பரலோகம் செல்லும் நம்பிக்கை. ஒரு எலும்பு, ஆம், ஒரு எலும்புதான். ஆதியாகமம் 2:22. மனுஷனின் விலா எலும்பில் இருந்து ஒரு பெண் உருவானாள். ஒரு எலும்பு பிறப்பை அறிவித்தது. ஆதியாகமம் 50:25. யோசேப்பு சொல்லுகிறான், தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்கள். மற்றொரு எலும்பு மரணத்தை அறிவித்தது. ஒரே புத்தகம், ஒரே தேவன் பிறப்பையும் சொல்கிறார், மரணத்தையும் சொல்கிறார். ஆனால் மரணத்திற்கு பிறகு என்ன? யோசேப்பு மரிக்கும்போது பயப்படவில்லை, அவன் அழவில்லை, அவன் நம்பிக்கை பேசினான். தேவன் உங்களை சந்திப்பார். அவன் எலும்பு எகிப்தில் தங்கவில்லை. 400 ஆண்டுகள் அடிமைத்தனம். ஆனால் அந்த எலும்பு நம்பிக்கையை காத்தது. யாத்திராகமம் 13:19. மோசே எலும்பை எடுத்து சென்றான். யோசுவா 24:32. அந்த எலும்பு வாக்குத்தத்த தேசத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. எகிப்து அடிமைத்தனம், கானான் வாக்குத்தத்தம். இது ஒரு வரலாறு மட்டுமல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனம். யோசேப்பின் எலும்பு ஒரு உடல் அல்ல, ஒரு நம்பிக்கை. எகிப்து போல இந்த உலகம். ஆனால் நமக்கு ஒரு வாக்குத்தத்த தேசம் உண்டு, பரலோகம். யோசேப்பு தேவனை நம்பினார். அதனால் அவன் எலும்பு வாக்குத்தத்த தேசத்தை அடைந்தது. நீயும் இயேசுவை நம்பினால் உன் ஆத்துமா எகிப்தில் தங்காது, அது பரலோகத்தை அடையும். ஒரு எலும்பு பிறப்பை சொன்னது, ஒரு எலும்பு நம்பிக்கையை சொன்னது. உன் வாழ்க்கை எந்த இடத்தில் முடியும்? இன்று முடிவு செய். நம்பிக்கையோடு விசுவாசி. பரலோகம் உன் இலக்காகட்டும்.